வணக்கம். கேம் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்காக உங்களோட லைஃபோட முக்கியமான பல வருஷத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது மேபி உங்களோட பெஸ்ட் இயர்ஸா கூட இருக்கலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ற உண்மை உங்களுக்கு தேவைப்படுற விஷயமா இருக்கும். பட் அதை பத்தி கேம் டெவலப்மெண்ட் காலேஜோ இல்ல ஆன்லைன் கோர்ஸ்ல எல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் கேம் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் தப்பான ரோல் சூஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் வேல்யூ இல்லாத ஸ்கில்ல டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 3 இல்ல 4 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா பர்ன் அவுட் ஆகி கன்ஃபியூஸ் ஆகி ஜாப் இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆனால் இதுலேயும் சில பேர் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆவாங்க, ரியலான கரியர் பில்ட் பண்ணுவாங்க, நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தோன்னா கிளாரிட்டி தான். அடுத்து வர 10 நிமிஷத்துக்குள்ள கேம் டெவலப்மெண்ட் இருக்க ஹையஸ்ட் பேயிங் ஜாப் என்னன்றதை பார்ப்போம். அதே ஜாப் இந்தியாவில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, யூஎஸ்ல எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு மட்டும் இல்லாமல் ஏன் இந்த ஜாப்க்குலாம் ஜாஸ்தி சம்பளம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் உங்களோட கரியரை சூஸ் பண்ணணுமான்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்தியாவில் இப்போ கேம் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி வேகமாக க்ரோ ஆகின்னு இருக்கு. இங்கே புது கேம் ஸ்டுடியோ கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் ஸ்டுடியோ, யூபிசாஃப்ட், ராக் ஸ்டார் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அவங்களோட ஹைரிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு தெளிவாக தெரியுது இந்த இண்டஸ்ட்ரி இந்தியாவில் க்ரோ ஆகுதுன்னு. எல்லா கேம் டெவலப்மெண்ட் ரோலுக்குமே சேம் சேலரி கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்தியாவில் ஹைலி பேயிங் கேம் டெவலப்மெண்ட் டாப் 5 என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுப்போம். இதை நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து பார்ப்போம். 5th பிளேஸ் கேம் ஏஐ ப்ரோக்ராமர். இப்போ நம்மளுக்கு தெளிவாக தெரியும் ஏஐ எவ்வளோ பூமா இருக்குன்றது. பட் அந்த ஏஐயும் கேம் ஏஐயும் ஒன்னான்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. பட் இருந்தாலும் நிறைய கேமில் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கேம் ஏஐன்றது ரொம்ப நாளாகவே இருக்குது. எனிமி பிஹேவியர், என்பிசி லாஜிக்ஸ், பாத் ஃபைன் பண்ணுறது, கேமில் இருக்க டிசிஷன் சிஸ்டம்லாம் ஏஐ ப்ரோக்ராமர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. சில கேம் இப்போயே என்பிசிஸ்க்கு சாட்ஜிபிட்டிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரோல் கேம் டெவலப்மெண்ட் முக்கியமான ரோல். அது மட்டும் இல்லாமல் ஹைலி பேயிங் ரோல். ஸோ கேம் ஏஐ ப்ரோக்ராமரோட சேலரி இதுதான். இப்போ 4th பிளேஸ் 3D டெக்னிக்கல் ஆர்டிஸ்ட். இந்த ரோல்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டியும் ப்ரோக்ராமிங் பிரிட்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ஹைபிரிட் ஒர்க் மாதிரி. ஷேடர்ஸ், டூல்ஸ், ஆப்டிமைசேஷன், பைப்லைன்ஸ், ரிக்கிங் சப்போர்ட், இதில் தான் 3D டெக்னிக்கல் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஹைபிரிடான ஸ்கில் செட் வேணும். இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ரோல் ஃபுல்லாக சேச்சுரேட் ஆகல. அதனால இதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நீஷ் இருக்கும். இந்த ரோலுக்கான சேலரி இதுதான். 3rd பிளேஸ் கேம் பிளே ப்ரோக்ராமர். கேம் டெவலப்பர் ஆகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் முக்கால்வாசி பேருக்கான ட்ரீம் ரோல் இதுதான். இதில் பிளேயரோட மூவ்மெண்ட், காம்பேக்ட் ஃபீல், கேமரா சிஸ்டம், கண்ட்ரோல்ஸ், பிளேயர் டைரக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற எல்லா மெக்கானிசத்தையும் பில்ட் பண்றது இவங்க தான். இது ஒரு கிரியேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரோல். இதோட சேலரி இதுதான். 2nd பிளேஸ்ல லீட் கேம் இன்ஜினியர் தான் இருக்காங்க. ஒரு சீனியர் ப்ரோக்ராமரும் ஒரு டீம் லீடும் கம்பைன் பண்ணதான் இந்த ரோல். ஸோ இவங்களோட வேலை என்னன்னா பிசிக்ஸ் சிஸ்டம், ரெண்டரிங் சிஸ்டம், மல்டிபிளேயர் பேக் அண்ட் கோர் கேம் பிளே சிஸ்டம் இது எல்லாத்தையும் கிரியேட் பண்றது. இந்த ரோலுக்கு ப்ரோக்ராமிங் தான் முக்கியம். C++ நாலேஜ் கன்ஃபார்மா இருக்கணும். ஏன்னா ஒரு சில டைம்ல கேம் இன்ஜினையும் ட்வீக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கேம் இன்ஜின் C++ல தான் இருக்கும். ஈவன் யூனிட்டி கூட நம்ம C# ப்ரோக்ராம் பண்ணுவோம். பட் யூனிட்டி, அன்ரியல் மாதிரி இன்ஜின் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணதே C++ தான். ஸோ இவங்களோட மஸ்ட் ஹேவ் திங் C++. இவங்களோட சேலரி இதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்னன்னு பார்ப்போம். டெக்னிக்கல் டைரக்டர். ஸ்டுடியோவோட டெக்னிக்கல் சைட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹேண்டில் பண்றது தான் இவங்க வேலை. இந்த ரோலுக்கு மினிமம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப்பும் தேவை. யூனிட்டி, அன்ரியல் இந்த மாதிரி இன்ஜின்ஸோட டீப் நாலேஜ் தேவை. இது கம்ப்ளீட்டான லாங் டேர்ம் பார்த்து இந்த ரோலுக்கான சேலரி இதுதான். இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் இந்த ரோல்ஸ்க்கான சேலரி என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அதுவே யூஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்குமே குளோபல் கேம் டெவலப்மெண்ட் லீடர்னா அது யூஎஸ் தான். என்னதான் சைனா காம்பீட் பண்ணாலும், இன்னும் எத்தனை கண்ட்ரி காம்பீட் பண்ணாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த டைட்டில வேற எந்த கண்ட்ரியால வாங்க முடியல. ஸோ ஆப்வியஸா பார்த்தோம்னா இந்தியாவில் கொடுக்குற சேலரியை விட 3 to 10x டைம் ஹையரா தான் இருக்கும். பட் இதுல நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அங்க டாக்ஸ் ஜாஸ்தி, ரெண்ட் ஜாஸ்தி, ஹெல்த் கேர் காஸ்ட் அதிகம். அது மட்டும் இல்லாமல் லிவிங் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நீங்க கேம் டெவலப்மெண்ட்ல இருக்க டாப் ஆஃப் த ஃபுட் செயின் போயிட்டீங்கன்னா யூஎஸ் அளவுக்கு யாராலையுமே பே பண்ண முடியாதுன்றதுதான் உண்மை. பட் நம்ம இவ்வளவு நேரம் எல்லா சேலரி பத்தியும் பார்த்துட்டோம். பட் இப்போ நான் சொல்ல போறது தான் ஒரு பிட்டரான ட்ரூத். குளோபல் லெவல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆவரேஜ் சேலரியை விட ஒரு கேம் டெவலப்பரோட ஆவரேஜ் சேலரி கம்மியாக தான் இருக்கு. கேம் டெவலப்மெண்ட்ல ஒரு பார்ட் மட்டும் தான் டெவலப்பர்ஸோட வேலை. ஸோ இதுல 60 to 70% அதோட எக்ஸ்பென்ஸ் எங்க போகுதுன்னா மார்க்கெட்டிங்க்கு தான் போகும். ஸோ என்னதான் கேம் டெவலப்மெண்ட் கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தி ஒர்க் டைம் இருந்தாலும், கிரன்ச்சாஸ் இருந்தாலும், சேலரி வைஸ் பார்த்தோன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு தான் ஜாஸ்தி. இவ்வளோ சேலரி இருக்கு. இந்த டாப் 5 பொசிஷன்ல நமக்கு எந்த சேலரி கரெக்டா இருக்கும்னு யோசிக்க கூடாது. நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கேம் டெவலப்மெண்ட்ல இந்தந்த ரோல்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு எந்த ரோல் பிடிச்சிருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணா. ஒருவேளை கேம் டெவலப்மெண்ட் நீங்க பியூரா மணி மோட்டிவா வந்தீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் சைடஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்க ட்ரை பண்ணலாம். பட் உங்க பேஷன் தான் உங்களை முன்னாடி கொண்டு போகுமே தவிர்த்து இதுல நீங்க மணி ஃபோக்கஸ்டா போக முடியாது. நீங்க இண்டி கேம் டெவலப்பரா இருந்தாலும் சரி, இல்ல வேற எதனா கார்ப்பரேட் கம்பெனில நீங்க ஒரு ஒர்க்கரா இருந்தாலும் சரி, ஒரு ஆவரேஜ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லைனா வேற எதனா சாஃப்ட்வேரோட ஸ்டார்ட் அப்ல இருக்கிற என்விரான்மெண்ட்டை விட இது கொஞ்சம் ஆடா தான் இருக்கும்.
உங்களுக்கு வந்து கம்மியா தான் ரிவார்ட் பண்ணும். இருந்தாலும் இதுல இருக்க பேஷனான ஆளுங்க தான் வந்து இத வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போவாங்க. ஒருவேளை நீங்க பணத்த பத்தி மட்டும் யோசிச்சுட்டு ஒரு ரோல சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களால வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் சீக்கிரம் போ முடியாது. உங்களுக்கு புடிச்ச ரோல்னா வந்து மணின்றது ஒரு செகண்டரி விஷயமா இருக்கும். ஸோ, அதனால வந்து உங்களுக்கு புடிச்ச விஷயத்த பண்ணுவீங்க. லாங் டைம் அத நீங்க பண்ணினே இருக்கிறதுனால வந்து நீங்க அதுல குட்டா இருப்பீங்க. அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டு உங்களோட சேலரி வந்து ஜாஸ்தியாகும். பட் உங்களுக்கு புடிக்காத விஷயத்த எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதுல போராடுறது வந்து பாயிண்ட்லெஸ். கேம் டெவலப்மெண்ட்டோட ரியாலிட்டி என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த வீடியோவோட மோட்டிவ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ காய்ஸ். ஹேவ் ஃபன். நெறைய கேம் கிரியேட் பண்ணுங்க. நன்றி.